ஏற்காடு வந்து ஏழைகளுக்கு ஊட்டிடுவாங்க. ஆமா. ஆனா இப்ப நிறைய மேல எல்லாம் வந்துருச்சு வீடெல்லாம் ஏற்காடுல நிறைய ஏற்காடு இப்போ பயங்கர நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஊட்டி தான் ஏழைகளின் ஊட்டிடுவாங்க. ஆனா நிறைய ஸ்டே வந்தது, நிறைய ஹோம் ஸ்டே ரெசார்ட் நிறைய வந்துருச்சு. ஊட்டியில வந்துட்டு சேலமே ஊட்டி மாதிரி இருக்கும். அந்த குளிர்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சேலமே கிட்டத்தட்ட ஊட்டி மாதிரி. கோயம்புத்தூர் கூட தான் நம்ம வீட்லயும் அப்படிதான் இருக்கும். நம்ம வீட்டுல தானே சுடு தண்ணி தான். இதுனா அது ஒரு மாதிரி இதா குழுக்குள்ள அதனாலதான் நல்லா சேலம் ஆப்பிள் மாதிரி இருக்கு. அப்படி சேலம் ஆப்பிள் இது வரைக்கும் நான் ஒரு விஷயம் சரி விடு, அந்த பட்டத்தை நான் எடுத்துக்கிறேன். சேலம் ஆப்பிள், சேலத்தின் ஆப்பிளே அங்க குளிர் இருக்கும். வெயில் காலத்துல வெயில் இருக்கும். ஆனா அதே சமயத்துல குளிர் டைம்ல எல்லாம் மனசு மழை சரியான மழை பெய்யும். தண்ணி எல்லாம் ஐஸா இருக்கும். ஆலங்கட்டி மழை பெய்யும் அடிக்கடி. அப்படியா? ஆலங்கட்டி மழை என் வாழ்க்கையில ஒரு தடவை ஆரம்பிக்க மாட்டேன். நானும் ஒரே ஒரு வாட்டி தான் பாத்துருக்கேன். நைஸ் மழை. ஒரு 8-9 இயர்ஸ் முன்னாடி வந்துச்சுல ஆலங்கட்டி மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஐஸ்லாம் எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுப்போம். ஆமா, அந்த தேல் எல்லாம் கடிச்சது அதெல்லாம் கடிச்சுன்னா அதை வச்சோம்னா சரியாகும். அது ஒரு ரீசனா வச்சு. ஆனா ஆலங்கட்டி மலைக்கு குட்டி குட்டியா தானே வரும். ஆமா, பொறுக்கி போட்டு